நீ இந்த உலகத்துக்குள்ள எக்ஷெல்ல ஊடிச்சு வர அந்த ஃபர்ஸ்ட் மோமெண்ட், நீ முட்டையிலேருந்து வெளியே வரப்போ உன்னை சுத்தி ஒட்டி கிடக்கும் அந்த சூடான ஈரமான முட்டை ஓடு இன்னும் உடம்ப விட்டு விடல. உன்னோட சேர்ந்து உன் சகோதரங்கள் சிலர் தங்களோட ஓடுகள்லேருந்து தப்பிக்க போராடிக்கிட்டே சின்ன சின்ன நகங்களால மண்ணுல சமநிலையை பிடிக்க தடுமாறிக்கிட்டே இருக்காங்க. காத்துல ஈரமான மண்ணோட மனமும் பச்சை இலைகளோட வாசனையும் கலந்த ஒரு ஹெவி ஸ்மெல். இது நீ இருக்கிற இடம் கிரிட்டேஷியஸ் காலத்தின் மையம்னு தெளிவா சொல்லுது. இதுதான் உன் வீடு. உயரமா வானத்துக்கு ஏறி நிற்கும் கானிஃபர் மரங்கள், பரவி கிடக்கும் ஃபர்ன்ஸ் செடிகள், முடிவில்லாத ஓப்பன் பிளேன்ஸ். உன் அம்மா இங்க இல்ல. உண்மையை சொல்லணும்னா வெளியில் வந்தது கூட அவ கவனிச்சிருக்க வாய்ப்பே இல்ல. டைரானோசாரஸ் ரெக்ஸ் அம்மாக்கள் நர்ச்சரிங்கு ஃபேமஸ் இல்ல. அவ முட்டை போட்டுட்டு லைஃபை நேச்சருக்கு ஒப்படைச்சிட்டு போயிட்டா. உன் ஃபேட்டை நேச்சர் தான் டிசைட் பண்ணும். அது பரவாயில்ல, இப்போ நீ தனியாதான். உன் சர்வைவல் இப்போ முழுக்க உன் கையில. காடெங்கும் லைஃபோட பஸ், தூரத்துல சாரோபாட்களோட டீப் பெலோ, சின்ன பிரெடிட்டர்ஸ்களோட கூர்மையான கூச்சல், எங்க பார்த்தாலும் இன்செக்ட்ஸ்களோட கான்ஸ்டன்ட் ஹம். உன்னோட சின்ன இன்னும் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கும் உடம்புக்கு இந்த ஜங்கிள் முடிவே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாமே உன்னை விட பெருசு, பலசாலி, வேகமானது. அதனால நீ ஈஸி ப்ரே. உன்ன மாதிரி ஒரு டைனோசார் ஹேச்லிங் பற்களோடையோ நகங்களோடையோ இருக்கிற எந்த உயிருக்கும் ஒரு வாக்கிங் ஸ்நாக். ஆனாலும் இந்த சின்ன சைஸ்லயே உன்கிட்ட ஃபைட் இருக்கு. உன் கால்கள் சின்னதும் தடுமாறுறதும் தான், ஆனா உன் அளவுக்கு அவ ரொம்ப ஸ்ட்ராங். உன் தாடைகள் ஷார்ப்பான சின்ன பற்களால நிரம்பி இருக்கு. சரி, உன் குட்டி கைகள் ஆல்மோஸ்ட் யூஸ்லெஸ் தான், ஆனா நான் சர்வைவ் ஆக அதெல்லாம் தேவையில்ல. நீ புதர்களுக்குள் நிழல மாதிரி பாய்ந்து ஓடுவ, திக் கவர்க்குள்ளேயே ஸ்டே பண்ணுவ, எதுவும் உன்னை பார்க்க முடியாத இடத்துல. உணவு எங்கோ இருக்கு, தேட தெரியணும், அவ்வளோதான். முதல்ல வாய்க்குள்ள அடங்குற எந்த சின்ன உயிரியும் கடிச்சு சாப்பிடுவ. பீட்டில்ஸ், டிராகன் ஃப்ளைஸ், சின்ன ஆம்ஃபிபியன்ஸ். பல்லுக்குள்ள ஒரு பூச்சி கிரன்ச் ஆகிற சத்தம் உன் டேயோட ரெகுலர் பார்ட். கிளாமரஸ் இல்லை, ஆனா வயிறு நிறையும். சில நாட்கள் லக்கியா வெயிலில் படுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு லிசர்ட் கண்ணில் படும். அது சூடான உடம்பு, கொழுப்பு நிறைஞ்சது. அந்த நாட்கள் ஃபீஸ்ட் டேஸ். ஒரு மதிய வேளை சேறு கலந்த ஸ்ட்ரீம் பக்கத்துல நீ ஸ்கேவெஞ்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உன் மேல ஒரு ஷேடோ விழும். உன் இதயம் தொண்டைக்குள்ள துள்ளும். உன் சின்ன உடம்போட ஒவ்வொரு மசிலுமும் டைட்டா ஃப்ரீஸ் ஆகுது. பக்கத்துல ஒரு சின்ன பிரெடிட்டர் ஸ்லீக்கா ஷார்ப்பா கண்களோட உலாவிக்கிட்டு இருக்கு. உன்னை விட பெருசு இல்லை, ஆனா அதோட நீளமான நகங்களும் அலர்ட் கேஸும் இது த்ரெட்டுன்னு தெளிவா சொல்லுது. நீ மண்ணுக்கு ஒட்டிக்கிட்டு அசையாம அது கவனிக்காம போகணும்னு ப்ரே பண்ணுவ. கடைசில அது விலகி போகும். அதோட காலடி சத்தம் தூரத்துல மங்கிடும். க்ளோஸ் கால். இன்னொரு நாள் நீ உயிரோட. வாரங்கள் மாதங்களாக மாறும். நீ வேகமா வளருவ. உன் கால்கள் நீளமா, உடம்பு தடிப்பா, வால் உன் மசில் ஃப்ரேம்க்கு பெர்ஃபெக்ட் கவுண்டர் பேலன்ஸா மாறும். ஒரு காலத்துல உன் தோலை மூடிய சாஃப்ட் டவுன் இப்ப கடினமான ஸ்கேலி ஆர்மரா மாறும். காடு தரையோட கலந்து போகும் பேட்டர்ன்களோட. உன் பேபி டீத் விழும். அதுக்கு பதிலா வளைந்த கூர்மையான போன் கிரஷ் பண்ண பெர்ஃபெக்டான அடல்ட் டீத். இப்போ நீ சர்வைவ் மட்டும் இல்ல, த்ரைவ் பண்ணுற. வேட்டையாடுதல் இப்ப தினசரி ரிச்சுவல். முதல்ல உன்னை விட சின்ன பயந்த டைனோசார்ஸ் ஃபர்ன்களுக்குள் குனிந்து மணிக்கணக்கா அசையாம ஒரு கல் மாதிரி வெயிட் பண்ணுவ. ஒரு அன்சஸ்பெக்டிங் ஆங்கிலோசாரஸ் அருகில் வந்ததும் நீ ஸ்ட்ரைட் பண்ணுவ. உன் தாடைகள் இன்கிரெடிபிள் ஃபோர்ஸ்ல அடைஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஹண்ட் உன் உடம்புக்குள்ள கான்ஃபிடன்ஸ் சர்ஜ் அனுப்பும். உலகம் வாஸ்டாவும் வைல்டாவும் இருக்கு. ஓப்பன் பிளேன்ஸ், டென்ஸ் ஃபாரஸ்ட்ஸ். பிளேன்ஸ் பொன்னிரும், வெயிலில் மின்னும். எட்மாண்டசாரஸ் கூட்டங்களும் அப்பப்போ ஒரு ட்ரைசெரடாப்ஸ் கொலாசஸும். ஃபாரஸ்ட்ஸ் இருண்டுது. உயரமான கானிஃபர்ஸ் ஒரு ஷேடோவி அண்டர் வேர்ல்டு உருவாக்குது. நதிகள் வளர்ந்து வளர்ந்து ஓடும். தூரத்துல ஏரிகள், மார்ஷஸ். இங்க லைஃப் ஒரு கான்ஸ்டன்ட் பேட்டில்.
சின்ன ராப்டர்ல இருந்து பெரிய சேரப்போட் வரைக்கும் எல்லாரும் ஆர்மிட். நீ மற்ற ஜூவினடி ரெக்ஸ்களை சந்திக்க ஆரம்பிக்கிற. அந்த மீட்டிங்ஸ் டென்ஷனா இருக்கும். கியூரியசி பிளஸ் அக்ரஷன் மிக்ஸ். ஒரு நாள் ஒரு யங்கர் ரைவல் உன் ஃப்ரெஷ் கில்ல ட்ரை பண்ணும். நீ ஒரு டீப் த்ரெட்டனிங் கிரவுல் விடுவ. அது கேட்டு அவன் ஓடிடுவான். ஜெயிச்ச ஃபீல் நல்லா இருக்கும். ஆனா நீ தெரிஞ்சுக்கிற இது இன்னும் இன்டென்ஸ் ஆகும். சில நாட்கள் வெதர்மே எதிரியா மாறும். தொடர்ந்த மழை பிளேன்ஸ மட்டா மாட்டும். தண்டர் போன்குள்ள நடுங்கும். நீ பெரிய மரங்களுக்கு கீழ் ஒளிந்து வயிறு குறைத்தபடி ஸ்டாம் முடியும் வர வெயிட் பண்ணுவ. இதுதான் லைஃப். நேச்சர்ல வேரிக்கு ரெஸ்ட் கிடையாது. நீ அடல்ட்ஹுட் அடையும் போது நீ 40 ஃபீட் நீளம், 7 டன்னுக்கு மேல எடை, இந்த உலகத்தோட ஏபெக்ஸ் பிரெடேட்டர். உன்னை பார்த்தாலே பெரும்பாலான உயிர்கள் சிதறும். உன் ரோர் பூமியையே நடுங்க வைக்கும். இப்ப வேட்ட ஸ்மால் பிரேயர்ல எட்மாண்டசாரஸ் கூட்டங்களை ஸ்டாக் பண்ணுவ. மூவ்மெண்ட்டை ரீட் பண்ணுவ. வீக்க பிக் பண்ணுவ. பெர்ஃபெக்ட் ப்ரெசிஷன்ல ஸ்ட்ரைக். நீ சார்ஜ் பண்ணும்போது நிலம் அதிரும். உன் சக்சஸ் ஸ்கில்ஸ்ல மட்டும் இல்ல, டெரிட்டரியிலும். உனக்கு ஒரு நிலம் வேணும். ப்ரே நிறையா, ரைவல்ஸ் இல்லாத சேஃப் லேண்ட். மற்ற அடல்ட் டீரெக்ஸுகள் சேலஞ்ச் பண்ணுவாங்க. ரோர்ஸ் பிளேன்ஸ் முழுக்க எக்கோ ஆகும். போராட்டங்கள் ஃபியர்ஸ். ஸ்கார்ஸ் உன் டாமினன்ஸை சொல்லும். ஆனா நீ ஜெயிப்ப. இந்த நிலம் உன்னோடுது. காலம் ஓடும். ஃபைட்ஸ், சீசன்ஸ், சர்வைவல். உன் உடம்பு சோர்வு காட்ட ஆரம்பிக்கும். ஒரு யங்கர் ரைவல் சேலஞ்ச் பண்ணும். நீ முழு பலத்தோட ஃபைட் பண்ணுவ. ஆனா இப்ப அது போத்தாது. நீ அடி வாங்கியபடி அமைதியான காடு மூலையில ரிட்ரீட் பண்ணுவ. ஒரு நாள் பெரிய மரங்களுக்கு கீழ் படுத்து சன்லைட் இலைகள் வழியா விழுறத பாப்ப. உன் வாழ்க்கை பவர், சர்வைவல், ட்ராம்ப், சார்ஸ். நீ இந்த நிலத்தை வடிவமைச்ச. கண்கள் மூடும்போது பூமியோட ஹம் ஐ உணர்வ. சைக்கிள் தொடருது. ஜங்கிள் உன்னை மீண்டும் தன்னுள் இழுக்குது. உலகம் முன்னேறுது. ஆனா நீ இங்க இருந்த. ஒரு கிங், ஒரு லெஜெண்ட், ஒரு டீரெக்ஸ். பருவங்கள் மாறினத எழுச்சியும் வீழ்ச்சியும் பார்த்த. சர்க்கிள் ஆஃப் லைஃபை உணர்ந்த. ஒரு காலத்துல அளவில்லாத பெரியதாக தோன்றிய இந்த உலகம் இப்ப உன் எலும்புகளுக்குள்ள நினைவாக. நீ போராடின, வேட்டையாடின, உயிர் வாழ்ந்த, ரூலரா மாறின. இப்ப உன் இறுதி நாட்களில் உன் லெகசி தொடரும் என்பதுல அமைதி. நீ எப்போதும் வேகமா இருக்கல, பலசாலியா இருக்கல. ஆனா நீ அடாப்ட் பண்ண கத்துக்கிட்ட, பிளான் பண்ண கத்துக்கிட்ட. பியோர் பவருக்கு அப்பாற்பட்ட அறிவு. ஜங்கிள் இன்னும் உயிரோட பல்ஸ் ஆகுது. உன் கதை முடிவுக்கு வருது. ஆனா லைஃப் தொடருது. நிழல்கள் கீழ்ப்படுத்திருக்கும் போது காடு எப்போதும் போலவே வைல்ட், அன்டேமபிள், என்றும் மாறிக்கொண்டே. புதிய தலைமுறை வருது. உலகம் முன்னேறுது. ஆனா ஒரு காலத்துல நீதான் அதன் கடும் ரூலர். நீ ஒரு டீரெக்ஸ். அந்த நேரத்துக்கு அதுவே போதுமானது.